திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்காக எழுதிய 2வது நிருபம், அந்த வகையில் 9வது அதிகாரம் முதல் 15 வசனங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைய தேதி வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் 2 பெரிய பிரிவுகள், ஒன்று மார்க்கம், இன்னொன்று மதம். இந்த மதத்தில் 2000 பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு பெந்தேகோஸ்தே அமைப்பு. அவர்கள் மத்தியில் இந்த காணிக்கை கொடுத்தலை பற்றி ஒரு உபதேசம், ஒரு போதனை இருக்கிறது. அதாவது 10ல் 1 கொடுக்க வேண்டும். இந்த 10ல் 1 என்ற இந்த பகுதி பழைய ஏற்பாட்டு போதனையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் ஆசாரியருடைய குடும்பத்துக்கு, லேவியருடைய குடும்பத்துக்கு தேவனுடைய பணிகளை செய்கிறவர்களுக்காக தங்கள் வருமானத்திலிருந்து, அறுவடையிலிருந்து, எண்ணெயிலிருந்து, மாவிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கிற எல்லா பொருளிலும் 10ல் 1 பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏறக்குறைய அது ஒரு வரி மாதிரி தான். இப்போ நாட்டில் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி சரியாக பகிர்ந்து கொடுக்கணும். தவறாக பகிர்ந்து கொடுத்தால் அது குற்றமாக கருதப்படும். ஆகவே இந்த தசம பாகம் என்ற அந்த சொல் முதல்ல தசமம்னா 10ன்னு அர்த்தம். பாகம் என்றால் அதை பிரித்து தருதல் என்ற அர்த்தம். 10ல் 1. ஆகவே தசமம் என்ற அந்த சொல் நமக்கு ஒரு அந்நிய சொல். தமிழில் சொல்கிறதா இருந்தால் அதை நாம் 10ல் 1 என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் இதை டைத் என்று சொன்னாங்க. இந்த டைத் என்ற சொல்லுக்கு 1 out of 10, அதான் தசம்பாகம் என்று நாம் காமனாக பேசுகிற, பொதுவாக பேசுகிற ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வரும்போது, மார்க்கத்துக்குள்ளே வரும்போது, தசம பாகம் கட்டாயம் அல்ல, உங்களுடைய விருப்பம். ஏன்னா காணிக்கை என்பது மனப்பூர்வமாக விசுவாசத்தின் கிரியையாக நாம் தேவ சபையில் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் தசம்பாகம் கொடுக்கலாமானா கண்டிப்பாக கொடுக்கலாம். 10ல் 1 கொடுக்கலாமானா கொடுக்கலாம். 10ல் 2 கொடுக்கலாம். 10ல் 5 கொடுக்கலாம். 10ல் 9 கொடுக்கலாம். 10க்கு 10 கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ உங்கள் அன்பின்படி, உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் மனதில் நியமித்த தீர்மானத்தின்படி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் எந்த விதமான ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தசம பாகம் ஒரு கட்டாயமாக இருந்தது. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. காணிக்கை எப்பொழுது கொடுப்பது? இப்போ இந்த தசம பாகத்தை சொல்லி போதிக்கிற இந்த பெந்தேகோஸ்தே அமைப்புகள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். அதாவது மாதந்தோறும் தசம்பாகம் கொடுக்கணும்னு இவர்கள் மிரட்டுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தசம பாகத்தை ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சேகரித்து ஆண்டுடைய சமூகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் 52 முறை வாரத்தின் 1வது நாளில் வாரந்தோறும் கூடும்போது நம்முடைய கைகளில் சேகரித்தவைகளை ஆண்டவருக்கு காணிக்கைகளாக நாம் கொடுக்கலாம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 2வது வசனம், நான் வந்திருக்கும்போது பண சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் பேனால் அடிக்கோடிடுங்கள், வாரத்தின் முதல் நாள் தோறும் அடிக்கோடிடுங்கள், தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். அப்போ காணிக்கை என்பது திடீரென்று பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு துளாவி கையில் கிடைக்கிற ஒரு நாணயத்தை எடுத்து கொடுப்பது அல்ல. கர்த்தருக்கென்று தீர்மானித்து சேர்த்து வைத்து கொடுப்பது. ஒரு ஆடு குட்டி போட்டது, 4 குட்டிகள், அதில் நான் கர்த்தருக்கு ஒன்று கொடுக்க போகிறேன்.
கோழி முட்டையிட்டது, 16 முட்டைகள் இருக்கிறது, அதில் 4 ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறேன். எனக்கு சம்பளம் வந்தது, இந்த தொகையை நான் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு வகையில் பெருந்தொகை வந்தது, அதிலே இவ்வளவை நான் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறேன். தீர்மானிக்கணும், சேர்த்து வைக்கணும், அதை கொடுக்கணும். அப்போ கிறிஸ்தவ கொடுத்தல் என்பது எவ்வளோ பெரிதாக இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம காணிக்கை கொடுக்கும்போது என்னமோ நாமே சம்பாதிச்சு துட்டு அடித்து அச்சிட்டு என்னமோ காணிக்கை கொடுக்குற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்ததை தான் திருப்பி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் கொடுக்காததை எதையும் நீங்கள் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 1 நாளாகவும் 29வது அதிகாரம் 14வது வசனம் பேனாவில் மார்க் பண்ணிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். நல்லா கவனிங்க. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இப்போ கடவுள் நமக்கு கொடுத்தவைகளை தான் ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்குறோம். வேற எங்கிருந்து வந்தது நமக்கு? ஆகவே காணிக்கை கொடுக்கிற மனிதன் கடவுள் எனக்கு கொடுத்தவைகளிலிருந்து தான் கொடுக்கிறேன் என்ற அறிவை பெற்றவனாக இருக்க வேண்டும். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இப்போ காணிக்கை கொடுக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணுமா? உற்சாகமாய், சந்தோஷமாய். நம்ம தவறான வாழ்க்கையிலும் குடியிலும் சாப்பிடுகிறதிலும் உலக சிற்றின்பங்களிலும் நாம் செலவிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக செலவிடுறோம். தேவ சமூகத்தில் கொடுக்கிற காணிக்கையை கொடுக்கிற மனிதன் உற்சாகமும் மன சந்தோஷமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். உபாகமும் 6வது அதிகாரம் 11வது வசனம். நம்முடைய வாழ்க்கை பாருங்க, கடவுள் நம்ம எப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னு. நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டியிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. இப்போ இருக்கீங்களே இந்த வீடு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வேலை, நீங்கள் படிக்கிற இந்த படிப்பு, உங்களுக்கு கிடைக்கிற இந்த வருமானம் கடவுளுடைய ஈவையா. இதெல்லாம் நம்ம ஒன்றும் பிறக்கும் போதே சம்பாரிச்சுன்னு வரல. நான் சொன்னது விளங்குது இல்லையா? ஆக நீ கட்டாத வீடு, நீ தோண்டாத கிணறு, நீ உழைக்காமல் பெற்ற இவ்வளோ பெரிய வருமானங்கள்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அது நீங்கள் நினச்சி பார்க்கணும். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். கண்டிப்பாக இந்த வசனம் உங்களோடு பேசும். கவனித்து பாருங்கள், குறிச்சிக்கங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, கவனிங்கள், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிக சம்பாதனை நமக்கு இருந்தால் நாமும் நல்லா இருப்போம், சபையும் நல்லா இருக்கும், ஊழியங்களும் பெருகும். சம்பாதிப்பதற்கான பலனை அவர் உனக்கு கொடுக்கிறார். அதனால தான் உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்காங்க, இந்த நாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க, நீங்கள் பெரிய வீடுகளில் குடியிருக்கிறீங்க. உங்கள் தாத்தா காலத்தில் அனுபவிக்காதெல்லாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் முன்னேறி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டதுனால வீடுகளையும் வாசல்களையும் வேலைகளையும் வாகனங்களையும் பயணங்களையும் எல்லா சந்தோஷத்தையும் திருப்தியாக பெற்றிருக்கீங்க. வசனம் சொல்கிறது, தேவன் அதை உனக்கு கொடுத்தார். சம்பாதிப்பதற்கான பலனை அவர் உனக்கு கொடுக்கிறவர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆகவே when you think about your income, your prosperity, your riches, remember that God has blessed you and strengthened you to receive all these things.
இப்படிப்பட்ட காணிக்கைகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மனப்பூர்வமாக வாரத்தின் முதலாவது நாளில் சேகரித்து வைத்து கொடுக்க வேண்டும். இந்த உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசமாக கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சபையில் நாம் பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பந்தியில் சேருகிறோம், ஜீவனுள்ள காணிக்கைகளை கொடுக்கிறோம். இந்த 5 அடையாளங்களும் ஒரு முழு தொழுகையை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே தான் வாரத்தின் முதலாவது நாளில் மனப்பூர்வமான காணிக்கைகளை பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இப்போது காணிக்கையெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்போ மேலேருந்து ஒரு தேவதூதன் ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்துன்னு வந்து நம்ம போட்ட காணிக்கையெல்லாம் மூட்டையை கட்டி மேலே தூக்கின்னு போயிடுறாரா? ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அந்த மாதிரி தூக்கிட்டு போயிடுறாரா? இல்லை இல்லை. அப்போ நம்ம கொடுக்குற காணிக்கை நம்மக்கிட்ட தான் இருக்குது, அது சபையில் தான் இருக்குது. ஏன் அந்த காணிக்கை நாம் கொடுக்குறோன்னா, சபையில் உள்ள முழு நேர பணியாளர்களுடைய தேவைகளை சந்திக்க, பரிசுத்தவான்களுடைய தேவைகளை சந்திக்க, சபையில் உள்ள ஏழைகள் குறிப்பாக விதவிகளை ஆதரிக்க, சபையானது வேறு இடங்களில் சென்று ஊழியங்களை நிறைவேற்ற, சுவிசேஷ வேலைக்காக, பயணத்திற்காக, பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு, இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த காணிக்கைகள் தேவைப்படுது. நாம் காணிக்கை கொடுக்கும்போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதிக்கிறார், கொடுக்கப்பட்ட பொருளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். God blesses the giver, God also blesses the giving. இரண்டும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. இப்போ காணிக்கை கொடுக்கும்போது கடுகடுத்து கசந்து கொண்டு விசனமாக கொடுக்கக்கூடாது. இதுக்கு 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் ஒரு சேலஞ்ச், ஒரு சவாலை சொல்லுகிறார். அந்த சவால் என்னன்னா 2 கொரிந்தியர் 9:14 பாருங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த ஒரு வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் நம்ம எல்லாம் காணி கொடுக்குறோம் இல்லையா, தேவன் எவ்வளோ பெரிய காணி கொடுத்தாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய காணி கொடுத்தீங்க? ரெண்டையும் இணைச்சு பாருங்க. மனிதர்கள் கொடுத்த காணிக்கை எவ்வளவு அப்படின்னா உங்கள் கையின் கீழே இருக்கிறது தான் கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஆனால் தேவன் எவ்வளோ பெருசு கொடுத்தாருன்னா சொல்லி முடியாத ஈவை கொடுத்திருக்கிறார். தேவன் தமது ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை பலிபீடத்தில் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டான். ஆனால் தேவன் தமது குமாரனை சிலுவையாகிய பலிபீடத்தில் கொடுத்து அவர் மரித்தார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இயேசுனுடைய மரணம் நமக்கு ஜீவனாக மாறுகிறது என்று பாருங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவை நீ தெரிந்து கொண்டால், அதை ருசித்தால், அந்த அன்பை விளங்கி கொண்டால், நீங்கள் கொடுக்கிற காணிக்கை எம்மாத்திரம் என்று புரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுதா சகோதரர்களே? இப்பொழுது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் வாக்குதத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபதனமாய் கொடுக்கப்படாமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருக்கும்படிக்கு அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரர் ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. இந்த வசனத்தை நீங்கள் ஜீர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் இருக்கிற சொற்களே விளங்கிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சொல்கிறாரு? நம்ம காணிக்கை கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு வாக்குதத்தம் சொல்கிறார். இட்ஸ் அ ப்ராமிஸ்ன்றார். விளங்குதா உங்களுக்கு? என்ன வாக்குத்தத்தம் அது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் அந்த வாக்குத்தத்தம். அப்போ தேவன் என்ன சொல்றாரு? நீ காணிக்கை கொடுத்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த தான தர்மத்தை லோபதனமாய், லோபதனம்னா நமக்கு அர்த்தம் தெரியாது,
லோபதனம்னா கேவலமாய், பிஸ்னாரிதனமாய், அல்லது வஞ்சகமாய், இழிவாய் நீங்கள் கொடுத்த காணிக்கையே சில சமயங்களில் இந்த பிச்சைக்காரர்களுக்கு இன்றைய தேதியில் பழைய நாலனாவையோ 50 காசையை போட்டால் அப்படியே தூக்கி நம்ம மேலே எறிவான். இதை வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே வாங்க முடியாதுன்னு முகத்திலே வீசி எறிகிறான். அதான் லோபதனம். லோபதனம்னா நீ கொடுத்த காணிக்கைக்கு மீனிங் இல்லை, வேல்யூ இல்லை. நிறைய பேர் சபையில் கிழிஞ்சு போன நோட்டையும் விளங்காத நோட்டையும் அரசாங்கம் மறுத்து விட்ட பணத்தையும் பழைய நோட்டுகளை கொண்டாந்து போட்டுருவாங்க. ஏன்னா கடவுள் மாற்றிக்கிட்டான் அதன்னு. இது எவ்வளோ கேவலம் இல்லையா? அதனால தான் சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் பிஸ்னாரிதனமாக கேவலமாக செய்திடாதீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காணிக்கைகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தின் கீழ் இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இப்பொழுது 6வது வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது எனக்கு புரியல, நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அதுபோல் 10 மடங்கு அறுவடை செய்வீங்க. நீங்கள் கொஞ்சமாக விதைச்சிங்கன்னா கொஞ்சமாக தான் அறுவடை பண்ண முடியும். ஒரு மூட்டை நெல்லை விதைச்சிட்டு 10 மூட்டை அறுவடை பண்ணலாம். ஆனால் நீங்கள் விதைக்கும் போதே ஒரு மரக்கால் விதைச்சிங்கன்னா 10 மரக்கால் தானே கிடைக்கும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நீ என்ன விதைக்கிறாயோ அதற்கேற்ற பலனை நீ அடைவாய். ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், பஞ்ச காலத்தில் ஈசாக்கு வறண்டு போன அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த விதையை உருமாற்றம் செய்து ஆசீர்வதித்து அதனுடைய நுண் திசுக்களை மாற்றி God made a miraculous growth. என்ன நடந்ததுன்னா, ஒரு விதை 10,000 விதைகளாக மாறிவிட்டதாம். தேவன் அதை 100 மடங்காக ஆசீர்வதித்தார்னு போட்டிருக்கு. 100% அல்ல, 100 மடங்கு. 100 மடங்குனா 100 × 100 10,000. ஒரு விதை 10,000 ஆயிடுது. அப்போ ஒரு மூட்டை 10,000 மூட்டை ஆகிடும். ₹1 10,000 ஆகிடும். 1 லட்சம் அது 100 லட்சமாக மாறிவிடும். ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம். ஆகவே தசமபாகம் வாங்குகிற ஆள் தன்னையே ஏமாற்றிக்கிறாரு, கொடுக்குறவங்களையும் ஏமாத்திடுறாரு. அதனால் பயனும் இல்லை. அதை விட மேன்மையான காணிக்கைகளை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனே, நீ உன்னுடைய தேவைகளை எல்லாம் தேவன் உனக்கு தருவார் என்று விசுவாசிக்க உனக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே தேவ வசனத்தின் மேலே நாம் உறுதியாக இருக்கணும். 7வது வசனம் பாருங்கள், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கும் இடத்திலே தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், நோயற்றவர்களாக இருக்கணும், எதிர்காலம் செழிப்புள்ளதாக இருக்கணும், நாம் விரும்பினவைகள்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள ரகசியம் என்னன்னா கொடுத்தல். இந்த கொடுத்தலை சரியாக நிறைவேற்றுகிற ஒரு சகோதரன் வாழ்க்கையில் அவன் ஏழையாக இருக்க மாட்டான். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைவதை தேசம் பார்க்கும், உங்கள் சமுதாயம் பார்க்கும், உங்கள் உறவுகள் பார்க்கும். எப்படி இது நடக்கிறது என்று யோசிப்பார்கள். என் அன்பு சகோதரர்களே, கர்த்தருக்காக இழந்தவன் எவனும் பிச்சைக்காரனாக மாறினது கிடையாது. If you lost anything for the Lord, you will never become a beggar. தேவன் நம்மை அப்படி கைவிட மாட்டார். ஆகவே அன்பு சகோதரர்களே, கர்த்தரை நம்பி அவருக்கு பிரியமாக இருங்கள். 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இந்த வசனம் ரொம்ப ஆழமாக தெளிவாக நம்ம விளைக்கணும். உதாரணமாக நீங்கள் ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு ஒரு குடும்பம், உங்களுக்கு ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு வாகனம், உங்களுக்கு ஒரு எதிர்காலம், உங்களுக்கு ஒரு பயணம், எல்லாம் தேவைதான்.
இதெல்லாம் எப்படி தேவன் கொடுப்பார்னா, எல்லாருக்கும் எதையோ கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு விதையை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த விதை தேவனுடைய வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவனுடைய வசனம் ஒரு விதை மாதிரி இருக்கு. முழு நேர தேவனுடைய வேலை செய்கிற போதகர்கள், உண்மையான ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாழ வேண்டும். அந்த விதையை நீதியின் விளைச்சலாக மாற்றி விடுவாராம். He will multiply the seed of righteousness. உங்கள் குறைவுகள் எல்லாம் அதன் மூலமாக நீக்கி விடுவாராம். உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாராம். விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். விவசாயி போய் விதைக்கிறாரு, அறுவடையை ஜனங்கள் சாப்பிட்றாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு விதையை கொடுத்து அது நீதியின் விளைச்சலாக மாற்றுறாராம். உலகத்தில் எங்கன்னா நீதியின் விளைச்சலை கேட்டிருக்கீங்களா? Have you ever heard about a seed of righteousness, a seed of harvest? இல்லை, இது பைபிளில் இருக்கு. இப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய கிருபையினால அற்புதமான ஒரு வாழ்க்கை செய்கிறார்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, சம்பூரணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இதுதான் ஊழியக்காரனுடைய சாட்சி. ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தீர். எப்படி கொடுத்தீர்? எப்பாப்ராத்து என்ற ஒரு மனிதன் மூலமாக. அதுபோல சபையில் கூட மனிதர்கள் மூலமாகத்தான் ஊழியக்காரனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சபையில் உள்ள விசுவாசிகள் கொடுக்கிற காணிக்கை தான் அந்த ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது, தேவை சந்திக்கிறது. ஆனால் அந்த ஊழியக்காரன் என்ன சொல்கிறார்? எல்லாம் எனக்கு கிடைத்தது. சரி, எல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்ன ஆள் கிடைக்கல என்ன செய்வார்? அப்போ பொறுமையாக விசுவாசமாக கர்த்தர் கொடுக்கும்படி காத்திருப்பார். பாருங்கள், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாரிடத்திலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இது ஊழியக்காரனுக்கான அற்புதமான வசனம். விசுவாசிகளும் இந்த வசனத்தை நம்பி அதன்படி நடக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. It is a general word. It is more applicable to the preacher, the pastor. முழுமையான ஊழியங்களை செய்கிற அந்த மனிதனுக்கு இது பொருந்தும். அதாவது பட்டினியாக இருக்கும் தெரியணும், திருப்தியாக இருக்கும் தெரியணும், குறைவையும் நிறைவையும் சமமாக பார்க்கணும், விசுவாசம் உள்ள வார்த்தைகளை வாயில் பேசணும். பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் அன்பு சகோதரர்களே, இன்றைய செய்தி என்னன்னா, புதிய ஏற்பாடு மார்க்கம், மார்க்கத்தில் காணிக்கை, பழைய ஏற்பாட்டில் தசம பாகம் ஆண்டுக்கு ஒரு முறை, புதிய ஏற்பாட்டில் ஜீவனுள்ள காணிக்கை ஆண்டுக்கு 52 வாரங்களில் வாரத்தின் முதலாவது நாளில் நம்முடைய திராணிக்கு தக்கதாக விசுவாசத்துக்கு அடையாளமாக எதையாவது சேர்த்து வைத்து கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அளவே இல்லை, உங்கள் விருப்பத்தின்படி. கொஞ்சமாய் விதைத்தால் கொஞ்சம் அறுப்பீர்கள், அதிகமாய் விதைத்தால் அதிகம் அறுப்பீர்கள். தேவன் நமக்கு சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். கட்டாத வீடுகளையும் தோண்டாத கிணறுகளையும் நாட்டாத ஒலிவ தோப்புகளையும் கற்காத பாடங்களையும் பட்டங்களையும் படிப்புகளையும் எல்லா செல்வங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவர். சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். அப்படிப்பட்டவருக்கு முன்பாக நாம் ஜீவனுள்ள காணிக்கையின் வழியாக திருச்சபையை ஆதரித்தால், கொடுத்தால், வாழ்வித்தால் நம்முடைய குடும்பம் வாழும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்முடைய காணிக்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கொடுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஈசாக்கு ஒரு விதையை கொடுத்தான், அதை 100 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுபோல் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு
என்ற விசுவாச வார்த்தையை நீங்கள் பேசி உங்கள் காணிக்கைகளை படைக்கும் போது அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காணலாம். இந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்ததினாலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, தேவரீர் நீர் அருளிய சொல்லி முடியாத ஈவு எவ்வளவு பெரியது. அதற்கு முன்பாக நாங்கள் கொடுக்கிற காணிக்கை எவ்வளவு சிறியது. அந்த சிறிய காணிக்கையை மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கதாகவும் உமது ஜீவனுள்ள திருச்சபையானது வளரத்தக்கதாக, ஊழியங்கள் பெருகத்தக்கதாக, ஊழியக்கார குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?